ஸ்டூடெண்ட் காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா செயின் ஸ்டோர். சரி, லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா செயின் ஸ்டோர்னா என்ன, செயின் ஸ்டோர்ஸ் ஆர் என்னது மல்டிபிள் ஷாப் வந்து பார்த்தோம். அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தா மடங்கு கடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதில் வந்து என்ன எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா என்னது மேனுஃபேக்சரர் ஆர் மிடில்மேன் சரியா இருப்பாங்க. அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சர் ஆர் இன்டர்மீடியேட்டர் சரியாப்பா. அவங்களுக்கு கீழே வந்து என்ன ஆகுனாக்கா இது வந்து ஆப்ரேட் வந்து ஆகும். சரியா, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு அதுதான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க செயின் ஸ்டோர் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தொடர் பண்டகசாலை. தமிழில் வந்து தொடர் பண்டகசாலை செயின் ஸ்டோர். சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா மல்டிபிள் ஷாப். ஐரோப்பாவில் என்ன சொல்கிறாங்க மல்டிபிள் ஷாப்பு. செயின் ஸ்டோர் ஆனதுப்பா மல்டிபிள் ஷாப். யூஎஸ்ஏல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா செயின் ஸ்டோர். அதே மாதிரி யூரோப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க மல்டிபிள் ஷாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்னது ஒரே மாதிரியான என்னது ப்ராடக்ட் அதை என்ன பண்ணுவாங்கன்னா சேல் வந்து பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேட்டா. சரியா, அதுதான் வந்து எக்ஸாம்பிள். இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று என்னென்ட்டு லொக்கேஷன். திஸ் ஷாப்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் ஃபெயிலியர் பாப்புலஸ் லொக்காலிட்டிஸ் வேர் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் கஸ்டமர் கேன் பி அப்ரோச்டு. சரியா, என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு அமைவிடம் போதுமான அளவு வாடிக்கையாளர்கள் அணுகுவதற்கு ஏற்றவாறு மக்கள் நெருக்கம் மிகுந்த வாழ்விடங்கள் மற்றும் பணிபுரியும் இடங்களில் இவ்வகை கடைகள் அமைந்திருக்கும். சரியா, போதுமான அளவு வாடிக்கையாளர் வந்து மேக்சிமம் வந்து என்னது கஸ்டமர் வந்து அவங்க வந்து வாங்குற மாதிரி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட லொக்கேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. மக்கள் நெருக்கம் வந்து மிகுந்த வாழ்விடங்கள் மக்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து இருக்கக்கூடிய இடங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட கடைகள் வந்து ஷாப்ஸ் வந்து என்ன இருக்கும் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா, பணிபுரியும் இடங்களில் வகை கடைகள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் கஸ்டமர் கேன் பி அப்ரோச் வந்து செல்லக்கூடிய இடங்களாக வந்து இது வந்து அமையும். அது நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தி ஷாப்ஸ் டீல்ஸ் இன் ஏ பர்டிகுலர் ப்ராடக்ட் லைன் அண்டு ஸ்பெஷலைஸ் இன் த சேம் ப்ராடக்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்டு பிராண்டட் கஸ்டமர் ப்ராடக்ட் அப்படிங்கிறாங்க. பொருளின் தன்மை அன்றாட வாழ்வில் தேவைப்படுகின்ற நீண்டகால பயன்படும் ஒரு சில வகை பொருட்கள் மட்டும் விற்பனை செய்யப்படும். நேச்சர் ஆஃப் குட்ஸ். சரி, அதோட நேச்சர் என்னன்னு சொல்லி பர்டிகுலர் ப்ராடக்ட். சரியா, நார்மலாக டெய்லியும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து என்ன பண்ணுவாங்க யூஸ் வந்து பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை பேட்டா ஷூ கம்பெனி அந்த பாலிசி சாக்ஸு சரியாப்பா அந்த கம்பெனியில் வாங்கினா ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் பிராண்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிக்குவாங்க அதை வந்து வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி பொருட்கள் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சேல் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட்னாக்கா மைய மேலாண்மை. The manufacturer or procurement of goods for all the retail unit is centralized at the head office from where the goods are dispatched to each of these shops. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைய மேலாண்மை. இக்கடைகளில் விற்கப்படும் பொருட்கள் யாவும் ஓரிடத்தில் தயாரிக்கப்படுவதாகவோ அல்லது மைய கொள்முதல் செய்யப்படுவதாகவோ இருக்கும். சரியா, ஒரே இடத்துல இது வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வந்து என்னவாக இருக்கும் சென்ட்ரலைஸ்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. தலைமை அலுவலகத்திலிருந்து கிளைகளுக்கு பொருட்கள் தேவைக்கு ஏற்றவாறு அனுப்பப்படுகிறது. சரியாப்பா, ஹெட் ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது பிரான்ச்சஸ்க்கு தேவையான டிஸ்பேச் வந்து பண்ணுவாங்க. தேவையான அளவு என்ன பண்ணுவாங்க டிஸ்பேச் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. கிளை மேலாளர்கள் கிளை மேலாண்மை செய்து பொறுப்பேற்கின்றனர். அதேமாதிரி பிரான்ச்சஸோட மேனேஜர் என்ன பண்ணுறாங்க அதை மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறாங்க அதுக்கு உண்டான இதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க ரைட்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க, பொறுப்பு வந்து ஏற்றுக்கிறாங்க. அதேமாதிரி தலைமை அலுவலகம் அனைத்து கிளைகளின் விற்பனை சரக்கிருப்பு கணக்குகள் போன்றவற்றை கண்காணிக்கின்றது. சரி, அதேமாதிரி என்ன பண்ணுதுனாக்கா ஹெட் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணுது பிரான்ச்சஸில் வந்து எவ்வளோ வந்து சேல் ஆகுது ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குது அதேமாதிரி அதோட அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து மெயின்டைன் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் ப்ரைஸு. சரியா, ஃபிக்ஸட்
ஃபிக்ஸட் ப்ரைஸ்னால் ஒரே விலை ரொக்க விற்பனை. சரியா? த ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் ஃபிக்ஸட் அண்ட் ஆல் சேல்ஸ் ஆர் மேட் அண்ட் கேஷ் பேசிஸ். இதெல்லாம் ஃபிக்ஸட் ஒரே விலை தான். இதில் வந்து நம்ம பேரம் பேசி என்ன பண்ண முடியாது, குட்ஸை வந்து வாங்க வந்து முடியாது. இப்போ 100 இருக்குதுன்னாக்கா 50 குறைச்சிக்கோங்க, 200 இருக்குதுன்னாக்கா 50 250னாக்கா 50 குறைச்சிங்க, 20க்கு 10 அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது. நம்ம வந்து பேரம் பேசி என்ன பண்ண முடியாதுன்னா அவங்கள்ட்ட வந்து பொருளை வந்து வாங்க வந்து முடியாது. ஒரே விலையில் போகிறோம், நம்மளுக்கு பிடிச்சதை என்ன பண்ணுறோம், பார்க்குறோம், செலக்ட் பண்ணுறோம், சூஸ் பண்ணி பொருளை வந்து என்ன பண்ண வாங்கிட்டே கொடுத்த அமௌண்ட்டுக்கு என்னங்கிறத பார்த்து வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். சரியாப்பா? அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா role of sales personnel. The salesperson play an activity role in helping the consumer to complete their shopping in the selection and choice of their goods as per the taste அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி விற்பனையாளர் பணி வாடிக்கையாளரின் விற்பனைக்கு ஏற்றவாறு பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்குவதற்கு முழு ஒத்துழைப்பையும் இங்குள்ள விற்பனையாளர்கள் நல்குவர். சரியா? அதேமாதிரி கன்சியூமருக்கு வந்து தேவையான பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தேர்ந்தெடுத்து வந்து வாங்குறதுக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறதுக்கும் இங்கே வந்து சேல்ஸ்மேன் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் அட்வான்டேஜஸ். சரியா? ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறாங்க, செலெக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல். சரியா? எக்கனாமிக் ஆஃப் என்னப்பா, லார்ஜ் ஸ்கேல். பேரளவின் சிக்கனம் அப்படிங்கிறாங்க. மல்டிபிள் ஷாப் ஆர் ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை மேனுஃபேக்சரர் ஆர் இன்டர்மீடியேட்டரிஸ். சென்ட்ரலைஸ்ட் அண்ட் பல்க் பையிங் ரிசல்ட் இன் லோவர் காஸ்ட். பேரளவின் சிக்கனம்ங்கிறாங்க. மடங்கு கடைகள் யாவையும் தயாரிப்பாளர் அல்லது மொத்த வியாபாரி சொந்த கடைகளாக நடத்துகின்றனர். சரி, மல்டிபிள் ஷாப் வந்து யார், மேனுஃபேக்சர் ஆர் ஹோல்சேலர் என்ன ஓன் பிஸ்னஸாக வந்து இருக்குது, ஓன் ஷாப்பாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி ஓனாக வந்து ஆப்ரேட் வந்து பண்ணுறாங்க அவங்க. ஓன் அண்ட் ஆப்ரேட் பை மேனுஃபேக்சரர் இன்டர்மீடியேட்டர். அதேமாதிரி பேரளவு கொள்முதல், ஒரே விளம்பரம், மைய மேலாண்மை போன்றவை மூலம் சிக்கனம் ஏற்படுவது விலை குறைக்கப்படுகிறது. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்க் பையிங் ரிசல்ட் இன் லோவர் காஸ்ட். சரியா? பல்காக வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுறதுனாலே அதே மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து எப்படி லோவராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஆஃப் மிடில்மேன். இடைநிலை நீக்கம். குட்ஸ் ஆர் சோல்ட் இன் மல்டிபிள் ஷாப் அட் ரிலேட்டிவ்லி low price by selling directly to the consumer. It is able to eliminate unnecessary middleman அப்படிங்கிறாங்க. இதில் வந்து இக்கடைகள் நேரடியாக நுகர்வோர்களுக்கு விற்கப்படுவதால் என்ன பண்ணுறாங்க, இடைநிலை இது நீக்கப்படுகிறது. மேனுஃபேக்சரே என்ன பண்ணுறாரு, அது ஓனரே வந்து என்ன பண்ணுறா, கடை வச்சு நடத்துறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து குட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து டைரெக்டாக வந்து இன்டர்மீடியேட்டோட இன்வால்மெண்ட் இல்லாமல் டைரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சேல் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்னன்னு சொல்லிட்டு நேரடியாக நுகர்வோர்களுக்கு விற்கப்படும் இடைநிலையர்கள் இது நீக்கப்படுகிறது. தேர்ட் ஒன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ஒன்று இதெல்லாம் நோ பேட் அப்ஸ். சரி, அதில் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோ பேட் அப்ஸ் அப்படிங்கிறாங்க. வாராக்கடன் இல்லை. all the sale are made in this shop on case basis only. அந்த basis only so no bad debts will arise and no reduction of working capital. சரிப்பா? நோ ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறாங்க. இது வாராக்கடன் இல்லை. பொருட்கள் யாவும் ரொக்கத்திற்கு மட்டும் விற்கப்படுவதால் வாராக்கடன் ஏற்படுவதில்லை. சரியா இருக்கு? இதில் வந்து நோ பேடஸ்ன்னு என்னப்பா, நம்ம வந்து கடனுக்கு வந்து கொடுத்துருந்தோன்னாக்கா அது வந்து என்ன பண்ண மாட்டாங்க, திருப்பி வந்து கொடுக்க மாட்டாங்க. சரி, நாட் ரெக்கவர் த அமௌண்ட்டு, திரும்ப பெற இயலாத கடன் வாராக்கடன் அப்படிம்பாங்க. அதுக்குண்டான வாய்ப்பு வந்து இது வந்து என்ன ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம இந்த கேஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சேல் வந்து பண்ணுறோம். அப்போ அதில் வந்து என்ன வந்து கிடையாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நோ பேட் அப்ஸ். சரியா? நோ பேட் அப்ஸ் அப்படிங்கிறாங்க. வாராக்கடன் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கன்வீனியன்ட் ஷாப்பிங், வாங்குமிட வசதி. Shops are located in all important area. There are customers are not required to travel long distance for making purchase அப்படிங்கிறாங்க. வாங்குமிட வசதி.
நகரின் முக்கிய இடங்களில் கடைகள் அமைவதால் நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டியதில்லை. சரியா, அந்த இம்பார்ட்டண்டான ஏரியாவில் வந்து என்ன, அது லொக்கேஷனில் வந்து அந்த கடை வந்து அமைஞ்சிருக்கிறதுனால மக்கள் வந்து வெகு தூரமாக வந்து போகிறதுக்கு இதில் வந்து வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப குறைவாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கடையின் தோட்டம் ஒரே மாதிரியாக இருப்பதை எளிதாக கண்டுபிடிக்கலாம். அதாவது ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே மாதிரியாக வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த கடையை வந்து என்ன பண்ணிடலாம், அதில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டு வந்து படிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்க விற்பனையில் உதவி செய்வார். அதே பொருட்களை வந்து தேர்ந்தெடுத்து வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி பப்ளிக் கான்ஃபிடென்ஸ், நம்பகத்தன்மை அப்படிங்கிறாங்க. மல்டிபிள் ஷாப்ஸ் என்ஜாய் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ் டியூ டு ஃபிக்ஸட் ப்ரைஸ், ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, யூனிஃபார்ம் அப்பியரன்ஸ் அண்டு செலெக்ஷன் ஆஃப் குட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சேல்ஸ்மேன் அப்படிங்கிறாங்க. நம்பகத்தன்மை, பொருட்களின் விலை மற்றும் தரம், விற்பனையாளர் உதவி முதலியன வடங்கு கடைகள் மீது நன்மதிப்பை பெறுகின்றது. மல்டிபிள் ஷாப்பில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குதுன்னா, ஃபிக்ஸட் ப்ரைஸ்ப்பா. அதுமாதிரி ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ யூனிஃபார்ம் அப்பியரன்ஸு, சரியா, இதெல்லாம் செலெக்ஷன் ஆஃப் குட்ஸு. சரி, அவங்க வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு சேல்ஸ்மேன் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா, நம்ம ஒரு செப்பல் வாங்க கடைக்கு போகிறோன்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன பிராண்ட் நல்லாயிருக்கும், எது வந்து நல்லா லாங்காக வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோன்னாக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல, நம்ம கேட்டோம்னாக்கா டீட்டெயிலாக என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அவங்க வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு லிமிட்டேஷன்.